அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 7 கொடிகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வோம். 7 கொடிகள் 7 நபிமார்களுக்கு கொடுக்கப்படும். அதில் லிவாவுல் ஹம்து என்று சொல்லக்கூடிய நாளை மறுமை நாளை வைக்கக்கூடிய அந்த கொடி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருப்பாங்க. லிவாவுல் ஹம்துன்னு சொன்னால் புகழுக்குரிய கொடி. அதே போல் லிவாவுல் இஃபான்னு சொன்னால் பத்தினித்தனத்தினுடைய கொடி. அது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் லிவாவு சபுர் பொறுமையினுடைய கொடி. அது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடூரமான நோய்களை கொடுத்து எப்படியெல்லாம் சோதித்தான் என்பது அவருடைய வரலாற்றிலே ஒரு நீண்ட வரலாறு. அது இன்ஷா அல்லாஹ் அதை பிறகு ஒரு நாள் நாங்கள் அதை தெளிவுபடுத்துவோம். அடுத்ததாக லிவாவுல் புகான்னா அழுகையினுடைய கொடி. இது நூஹு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் லிவாவுல் ஃபக்ருடைய கொடி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் லிவாவு ஷுக்குர்னு சொன்னால் நன்றி செலுத்தக்கூடிய நன்றியினுடைய கொடி, நன்றி செலுத்துபவர்களுடைய கொடி. இது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது லிவாவுல் இல்ம் கல்வியினுடைய கொடி, அறிவியினுடைய கொடி. இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கி நம்ம துன்யாவில் கொடியேற்றினோம்னு சொன்னாக்கா அது ஷிர்க்கு, குஃப்ரு, பித்அத் என்று சொல்லுவாங்க. ஆனால் கியாமத்து நாளில் மறுமை நாளில் அல்லாஹ்வே கொடுக்குறாங்க கொடியை. மறுமை நாளில் இதுக்கு கொடியன்னு கூட யாருக்கும் கேள்வி வராது. ஏன்னா நாளை மறுமை நாள் விசாரணையுடைய நாள். அல்லாஹு தஆலா அவன் நாடியவர்களுக்கு மட்டும் நிழல் கொடுக்கக்கூடிய நாள். அல்லாஹு தஆலா எங்களுக்கும் அந்த நிழலை தருவானாக. அப்போ லிவாவுல் ஹம்து அந்த கொடியினுடைய நிழலில் மக்கள் என்ன செய்வாங்க, அந்த சூரிய வெப்பத்தை தாங்கிக் கொள்வதற்காக அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக அந்த கொடியின் கீழே நிற்பாங்க. அப்போ கொடி என்பது இஸ்லாத்தினுடைய சின்னமே தவிர அது வணங்கப்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது ஒரு சின்னமாக தான் வைக்க. ஒரு பள்ளிவாசலில் ஒரு கொடி வைக்கப்பட்டால் அந்த ஊருக்கு புதுசாக வரக்கூடியவங்க இந்த இடத்துல ஒரு பள்ளி இருக்குது, ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாங்க. தூரத்திலிருந்து பார்க்கும் போதே இங்கே ஒரு கொடி இருக்குது, முஸ்லீம்களுடைய கொடி மாதிரி தெரியுது, பள்ளிவாசல் இருக்குது போல், அங்கே போய் தொழுவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சி வருவாங்க. அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம். அதே போல் யுத்தங்கள்லேயும் கொடி கொண்டு போய்பட்டிருக்குது. பத்ரி யுத்தம், முஹத் யுத்தம்லாம் கொடி கொண்டு போய் யுத்தத்துக்கு எதுக்கு கொடியாலே சண்டை பிடிக்கிறாங்க. அதில் அதை வணங்குறதுக்காக கொண்டு போனாங்க, அதுதான் ஆண்டவன் சொல்லி இல்லை. அது எதுக்கு? அது ஒரு அடையாளம், அது ஒரு நினைவு சின்னமாகத்தான் கொண்டு வரப்பட்டதை தவிர அதை யாரும் வணங்கத்துக்கண்டு செய்யலை. அப்போ கொடி என்பது ஒரு அடையாளத்துக்காகத்தான் பள்ளிகள்லையோ தர்காக்கள்லையோ ஏற்றப்படுகிறதே தவிர வணங்கப்படுவதற்காக ஏற்றப்படக்கூடிய உண்டு அல்ல என்பதை நாங்கள் என்ன செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்று இன்னும் நிறைய பல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் உங்களுக்கு தருவானாக. இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.